வணக்கம். குருவே சரணம். தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நீங்கும் தோஷங்கள். விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. ஆங்கில தேதி 17/5/2025. இன்று மாலை 5:45 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்று முழுவதும் தேய்பிறை பஞ்சமி. இந்த தேய்பிறை பஞ்சமியில் சப்த கன்னிகளில் ஒருவரான வராகியை வழிபடுவதற்கு ஏற்ற தினம். சப்த கன்னிகளின் பெயர்கள்: பிராமிய தேவி, மகேஸ்வரி தேவி, கௌமாரி அம்மன், வைஷ்ணவி தேவி, வாராகி அம்மன், இந்திராணி தேவி, சாமுண்டீஸ்வரி. இதில் 5வது கன்னியாக வருவது வாராகி அம்மன். இந்த அம்மனை மாலை நேரம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பு. மாலை நேரம் வழிபாடு, இரவு நேரம் வழிபாடு, அதிகாலை நேரம் வழிபாடு. அதிகாலை வணங்குவது பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக வழிபடுவது சிறப்பு. இந்த வாராகி அம்மனுக்கு உகந்த மலர்கள் பார்த்திங்கன்னா செம்பருத்திப்பூ, அரளிப்பூ. நைவேத்தியமாக கிழங்கு வகைகளை படைக்கிறாங்க. அதாவது கிழங்கு படைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம படைச்சி வழிபாடு பண்ணலாம். முக்கியமாக நம்ம வீட்டில் படத்தை வச்சு வழிபாடு பண்ணுறதை விட கோயிலில் போய், ஆலயத்திற்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறது சிறப்பு. ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயும் பண்ணலாம். வெறும் தீபம் மட்டும் ஏற்றி ஆத்மார்த்தமாக வணங்கினாலும் நல்ல பலனை கொடுக்கும். ஆலயத்துக்கு போய் வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆலயத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தீப வழிபாடு நல்லா யோகமாக இருக்குங்க. அதாவது தேங்காய் தீபம் வழிபாடு எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாம்பழத்தட்டில் தலைவாழை இலையை விரித்து பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. அதாவது ஒரு 1/2 கிலோ அரிசி இருந்தாலும் போதும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறப்போ 2 மூடி கிடைக்கும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய்க்கு 5 இடத்துல சந்தனம் குங்குமம் வச்சு மலர்களால் அலங்காரம் பண்ணி அம்மனுக்கு நம்ம கையாலேயே தீபார்த்தனை காட்டுறப்போ ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு போகிறப்போ அபிஷேக ஆராதனைக்கு நம்ம பால், மஞ்சள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த அபிஷேகத்தை நம்ம கண் கூட பார்க்கணுங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன ஆகுனா, இந்த அபிஷேகத்தை பார்த்து தீபம் ஏற்றி வர்றப்போ ஒரு 3 வாரம் அல்லது 5 வாரம் நம்ம செய்கிறப்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் தீரும், நோய் நீங்கும், எதிரிகள் விலகுவாங்க, இல்லைன்னா அழிவாங்க, பிணிப்பிழை விளங்கும், கிரகதோஷம், பாவதோஷம், செய்வினை தோஷம் இது எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகுங்க. 3 வாரம் நீங்கள் பண்ணுறப்பயே 3 வாரம் வர தேய்பிறை பஞ்சமி வரக்கூடிய நாளில் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணாலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், மாற்றம் தெரியுங்க. இதை வழிபட்டு பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம்.